வானதி சீனிவாசன் நீக்கம், பாஜகவில் பரபரப்பு, தமிழகம் புறக்கணிப்பா? தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய திடீர் அதிரடி மாற்றங்கள் அரசியல் அரங்கில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக கடந்த 6 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மகளிரணி தலைவராக பதவி வகித்து வந்த தமிழகத்தைச் சேர்ந்த வானதி சீனிவாசன் இப்போது அந்த பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. அவருக்கு பதிலாக சத்தீஸ்கரை சேர்ந்த ரூப் குமாரி சௌத்ரி அந்த பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் வானதி சீனிவாசனின் முக்கிய பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது. கட்சி வட்டாரத்தில் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த மாற்றம் எதற்காக என்பதை விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். மத்தியில் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 12 வருடங்கள் ஆட்சியில் இருக்கும் பாஜக கட்சியை மேலும் வலுப்படுத்தக்கூடிய ஒரு நோக்கில் பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருது. இதன் ஒரு பகுதியாகத்தான் இளம் தலைமுறையினரை ஈர்க்கும் விதமாக 46 வயதுடைய நிதின் நபின் தேசிய தலைவராக நியமிக்கப்பட்டார். நாட்டில் அண்மையில் நீட் முறைகேட்டிற்கு எதிராக விடுத்த இளைய தலைமுறை ஜென்சியினரின் போராட்டங்களை சமாளிக்கவும் எதிர்கால தேர்தல்களை கருத்தில் கொண்டும் இளமணியை உருவாக்குவதில் பாஜக தீவிரம் காட்டி வருது. பாஜகவில் அமைப்பு ரீதியாக கட்சியை பலப்படுத்தக்கூடிய வகையில் புதிய தேசிய நிர்வாகிகள் மற்றும் தலைவர்களை தேசிய தலைவர் நிதின் நபின் நியமித்துள்ளதாக கட்சியின் தேசிய பொதுச் செயலர் அருண் சிங் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த புதிய நிர்வாக பட்டியலில் சீனியர்களுடன் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு முக்கியத்துவமும் அளிக்கப்பட்டிருக்கு. கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ஸ்மிருதி இரானி மீண்டும் தேசிய அளவில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பதவியை பெற்றிருக்காங்க. ஆனால் தமிழகத்தைச் சேர்ந்த நட்சத்திர முகமான வானதி சீனிவாசனுடைய தேசிய தலைவர் பதவி பறிக்கப்பட்டிருக்கு. ராஜஸ்தான் முன்னாள் முதல்வர் வசுந்தரா ராஜே, முன்னாள் மத்திய அமைச்சர் விரந்தேஸ்வரி ராம் மாதவ் போன்றோர் தேசிய துணைத் தலைவர்களாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இதன்படி பாஜக அமைப்பு பொதுச் செயலாளராக BL சந்தோஷ் தொடர்ந்து நீடிக்கிறார். அமைப்பின் இணை பொதுச் செயலாளராக மும்பையைச் சேர்ந்த சிவபிரகாஷ், சத்தீஸ்கரை சேர்ந்த சௌதான் சிங் ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் கட்சியோட துணைத் தலைவர்கள், பொதுச் செயலர், பொருளாளர் உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளுக்கும் புதிய நிர்வாகிகளை பாஜக மேலிடம் நியமித்துள்ளதாக தெரிவிக்கப்படுது. கடந்த 2020ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் தேசிய மகிழா மோர்ச்சா தலைவராக சிறப்பாக செயல்பட்டு வந்தவர் வானதி சீனிவாசன். கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் இந்த பதவியில் நீடித்த அவர் தற்போது அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கார். தமிழகத்தில் பாஜகவின் தீவிர முகமாகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கும் வானதி சீனிவாசனிடமிருந்து தேசிய பதவி பறிக்கப்பட்டிருப்பது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கு. தற்போது தேசிய அளவில் தமிழகத்திற்கு இருந்த முக்கியத்துவம் இந்த மாற்றத்தின் மூலம் குறைந்திருக்கிறதா, அல்லது கட்சிக்காக தீவிரமாக செயல்பட்ட மூத்த பெண்களுக்கு உரிய அங்கீகாரம் மறுக்கப்படுகிறதா என்ற கோணத்தில் அரசியல் விமர்சகர்கள் கேள்விகளை எழுப்பி வராங்க. தேசிய அளவில் புதிய இளம் தலைமை பொறுப்பேற்றதை தொடர்ந்து பழைய சீனியர்களை ஓரங்கட்டிவிட்டு புதிய முகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் படலம் தொடங்கியுள்ளதா என்ற விவாதமும் எழுந்திருக்கு. இளம் தலைமுறைக்கு வழிவிடுவதாக கூறப்பட்டாலும் கட்சியோட முக்கிய பொறுப்புகளில் நீண்ட காலமாக ஆளுமை செலுத்தி வந்த தலைவர்களுடைய பதவிகள் பறிக்கப்படுவது பாஜகவிற்குள்ள சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளதுடன் எதிர்கட்சிகளுக்கும் விவாத பொருளாக மாறியிருக்கு. இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உண்மையாகவும் உடனுக்குடனும் வழங்கும் நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.